ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். என்ன பார்க்க போகிறோம்? கிராஃப்டி கேம் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடை முழுசாக கட்டிடுவோம் தான் பார்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் முன்னாடி நான் கொஞ்சம் சுகரும் சுகர் ரெடி பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். சரி, அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் காய்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு குடும்பத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். எதுவும் காட்டுறேன். ஏதான் கோழிச்சிட்டு ஐயோ பேர் வேணாம் போட மாட்டேங்குது. ராமசாமி குடும்பம். இது கோழி குடும்பம். சும்மா நான் வீட்டுக்குள்ளே அடிச்சு வச்சுருங்க. நான் சுகர் கேன் இருக்கிற இடத்தையும் காட்டிடுறேன். இடத்துல போய் கட்டிடுங்க கைஸ். முன்னே உனக்கு சொல்லிடுறேன். பாருங்க கைஸ், 39 வுட்டு எடுத்துருக்கேன். 40 வுட்டு எடுக்கலாம் பார்த்தேன். அங்கே பாருங்க, கதவு கிட்டே நிற்கிது. எப்படா தந்து விடுவான், கதவு திறப்பான். இப்போ தானே வெளில போகிறான், கதவு திறப்பான், ஓடிடுவோம். நிற்கிது கைஸ். பாருங்க கைஸ், என்னைய முடியாச்சு. இப்போ அப்படி வெளில விடுங்க கைஸ். ஒரே ஒரு உட்டை மட்டும் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு சுகர் கேன் எடுக்கிற இடத்த காட்டிடுறேன். சீக்கிரம் இந்த வேலை நம்ம சத்ததே இல்லை. ஒரே ஒரு வாட்டி தான் செத்துருக்கேன். ஆனால் ஆஃப்லைனில் தான் செத்துருக்கேன். வாங்க அந்த இடத்த காட்டுறேன். நம்ம வீடு இங்கே இருக்கா? இல்லை ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம்னா செத்துடக்கூடாதே. இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம்னா பாருங்க, இந்த இடத்துல தான் இது தண்ணி இருக்குது. ஷாண்டும் இங்கேருந்து எடுத்துக்கணும், வீடு கட்டி யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சுகர் கேன், இந்த சுகர் கேன் எடுத்துருவாங்க. இந்த இடத்துல தான் இருக்குது. அவ்வளோதான். இது பாதி மட்டும் ஏன் விட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, மீதி இது சுகர் கேன் வளரும். அதுக்கு தான். எட்டி போ, இல்லை அடிச்சிருவேன். நான் பார்க்குது பாருங்க, இந்த திமுறை இருக்குது. ஓகே, ஐயோ சீக்கிரம் போயிட்டே இருப்போம். கொஞ்சம் ஒரே ஒரு உட்டை மட்டும் எடுத்துருங்க கைஸ். ஏதாச்சும் ஒரு உட்டை எடுத்துப்போம், கண்ணுக்கு அப்புறம் உட்டை. ஏன்னா இப்போதைக்கு அடுப்பு அடிக்கணும். அடுப்பில் போடுறதுக்காக இந்த உட்டை எடுத்துப்போம். ஒரு 2 உட்டு. பசிக்குது. கோழிக்கறி வேறு வீட்டில் இருக்குது. சிக்கன், இந்த கோழிங்க வளருதுல, அது சீக்கிரம் ஒரு ஃபார்ம் உருவாக்கணும். அதுவும் உருவாக்கணும். ஒரு 10 சிக்ஸை உருவாக்கணும் எனக்கு. ஏன்னா மைனிங்லாம் போகணும். இருட்டு போதா? இந்த வாட்டி நான் நிற்கலை. கோழி காணும். கோழி பாருங்க, இதான் ப்ளே கிரவுண்டு. நீ தூங்கணும். இன்னும் அங்கே இருக்குது. முட்டை போட்டுட்டு சரி, முட்டையை குஞ்சு தான் போகும். வெல்கம் டு த ஹோம் ராமசாமி குடும்பம். என்ன கைஸ், என்ன பார்வை, என்ன பார்க்குற? ஒரே அடி வளர்ந்த பிறகு சிக்கன் தண்டி. இருங்க இவன் என்ன பண்ணிட்டு போகிறான் தெரியல. இந்த சிக்கன் தான் சொன்னேன். சிக்கனை எடுத்து வேக வச்சுக்கணும். லைட் செட்டப் போடணும். லைட் செட்டப்புக்கு மைனிங் போகணும் காய்ஸ். இதெல்லாம் போயிருந்தேன்னா கவர் பண்ணியிருக்கேன். இதில் 1 2 3 4 5 பிளாக் போட்டிருக்கேன். இல்லை ஒரு பிளாக் போட்டிருக்கேன். இல்லை 2 பிளாக்கா. அப்புறம் இங்கெல்லாம் ஓட்டை வந்துருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். எது கிளியர்னால் கோழி வெளில போயிருக்கு கைஸ். காலையில் எழுந்தா சிக்கன் வந்துருக்கும். காலையில் எழுந்திருப்போம். லைக் பண்ணாமல் பார்த்துங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பேக் நல்லா போட்டுருங்க. நீங்கள் பாருங்கள், சுகர் எடுத்துருக்கு. பேப்பர் கொடுக்குறாங்க. சுகர் கேன் வேறு கொடுக்குறாங்க. சுகர் எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுக்கோங்க, பத்திரமா வைக்க வேண்டிய பொருள். சீடு தான் அதிகமாக இருக்குது. கறி வந்துடுச்சு. வருது பாருங்க. கொடுக்க மாட்டோம். சரி, நம்ம வெளில போவோம். ராமசாமி குடும்பம். ஐயா அப்பா, ஒடியாது போங்க. ஒடியாது. ஒடியாது வெளில விடுது. எப்படா மாயா ஏதோ இருக்குன்னு மறந்துட்டேன். எப்படி வெளில வந்த நீ? சரி ஜோ ஐயோ வா 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 முடிச்சாச்சு. இங்கே வாங்க இருக்க. இங்கே வா 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 இங்கே வாங்க. ஓடுது கைஸ். நல்ல வேலை. எப்போ வாங்க ராமசாமி குடும்பம். இங்கே தான் ஹஸ்பண்டு வெளியே நிற்கிது பாரு. நம்ம தான் சீடு வச்சுருக்கோம்ல. வாங்க. இன்னும் ஒரு புழுது குழந்தை உருவாக்குங்க. வாங்க. ஃபஸ்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணுவோம். ரொம்ப டேஞ்சர் டோர். ஓகே, இது 2 தான் எடுத்துப்போம். வாங்க, ஒரு புது குட்டி உருவாக்குங்க. நீ ஒன்று வா 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 இந்தா நீ ஒன்று. என்னடா பார்க்கக்கூடாது கைஸ், நான் பார்க்கக்கூடாது. ஓகே, குட்டி வந்துட்டு
வாங்க நம்ம போயிட்டு வுட் எடுத்து நம்ம வீடு பாதி கட்ட ஆரம்பிச்சிருவோம். வுட் எவ்வளோ வுட்டு வருது? 40 வுட்டு வருது. கட்டுவோம். இதுங்க நான் எல்லாம் ப்ளே முட்டா மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் 2 ஸ்டாக் வந்துருக்கு காய்ஸ். 2 ஸ்டாக் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு உடச்சி விடணும். ஏன்னா நம்ம இதுக்கு கிளாஸ் வைக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே கட்டிடுவோம். இருங்க செஸ்ட்டில் போய்ட்டு செஸ்ட் ஆச்சு. கிராஃப்டிங் டேபிளில் போய்ட்டு கொஞ்சோண்டு இது பண்ணிப்போம். 12 பண்ணிட்டாச்சு. அவ்வளோதான். 1 2 3. ஏய் யூ ஸ்டூபிட். எந்த கோழி போட்டுச்சு? வரல யாரும் புதுசாக வரல. இந்த இடத்துல மாடிப்படி கட்டிடலாமா யோசிக்கிறேன். மேலே பெட்ரூமு வேணாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த கூரையை போடுவோம். வீட்டுக்கு கூரை போடாமல் இருந்தால் எப்படி? இங்கே கூரை போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், மேலே கூரை போட்டால் நைட் ஆக போகுது. இப்போ நைட் ஆகுது. ரீஸ்பான்ஸ் பண்ணாது. சரி, முட்டை 4 முட்டை கிடச்சிது. நான் 4 முட்டையிலேருந்தே வெல்கம் டு த ஹோம். புதுசாக கோழி வந்துருக்கு கைஸ். சிக்கன் வந்துட்டா. சிக்கனே வைக்கலையா? இருங்க, நம்ம கிட்ட கோழி இல்லைல்ல. இப்போ ஒரு வழித்தனமாக ஒரு ஐடியா போட போகிறேன். வரங்க. ஏய் இல்லைங்க காய்ஸ், என்ன காய்ஸ் இது? நம்ம மேலே ஏறி குதிக்குது. அப்படி இன்னும் தூங்குறான் அவன். ஏறி வந்துட்டு கைஸ். இது கிடையாது. நோ வெளில வா. அப்போ டார்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்ச்சு நைட் ஆனால் இதாக இருக்குது. அதனால் கொஞ்சோண்டு டார்ச் பண்ணிப்போம். மிச்சம் இந்த 2 டார்ச்சு இங்கே வச்சுருவோம். மைனிங் வேறு போகணுமே. பார்ப்போம். யார் வீட்டுக்கு வெளில விருந்தாளி வந்திருக்காது. போடா மூட்டை. ஏங்க ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம கிளாஸ்னால் எடுத்து வருவோம். கிளாஸ் எடுக்க இது கோடாளி வேணும்ல. ஓகே. ஐயோ பார்க்குது. கீழே இறங்க அடிக்கவா? அந்த பயம். நீங்கள் பார்த்தானே இது மாதிரி தெரியுதா? கீழே இறங்கு. ஐ கைஸ், கடுப்பு ஆயிடுது கைஸ். ஸ்வாட் எடுத்து போவோம். ஏன்னா ஸ்வாடும் தேவைப்படும். இன்னொரு மண் தோண்டி பண்ணிப்போம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உள்ளே வந்துச்சு. சரி சார், அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ச்சி நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம தோண்ட ஆரம்பிப்போம். சாண்டை நிறைய தேவைப்படுது நம்ம வீடு கட்ட. இல்லைன்னா இந்த இடத்துல மதிக்கவே இல்லை. ஐயோ, இந்த இடத்துல ஒன்றும் தண்ணி வருமே. கட்டி வச்சு அடிச்சிடுவோம். ஒரு வீடியோவில் போனப்போ எந்த பாட்டிலும் இல்லை. நம்ம இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ மரக்கட்டை வந்துட்டு பாருங்க. தோண்டுவோமா இல்லை சுற்றி மரக்கட்டை வச்சு அடைச்சிருவோம்? இப்படி ஒன்று. ஏய் யூ ஸ்டூபிட் மேன். ஓகே, இன்னும் தோண்டுவோம். இன்னும் கீழே தோடலாமா? தண்ணி வருமா? ஏய் காய்ஸ், என்ன காய்ஸ் இப்போ பார்த்தீங்களா? அடி பபிள்ஸ் மேலே வந்துச்சு காய்ஸ். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பபிள்ஸ் மேலே வந்துச்சு. தண்ணி வரக்கூடாது. போடா, தண்ணி வரல. அந்த இடத்துல தோணுனா தண்ணி வருதோ இல்லையே. இப்போயும் தண்ணி வரலையே. ஐயா எப்படிங்க காப்பாத்தீங்க. ஐயா அப்போடா. எப்பா தப்பிச்சிட்டோம். இல்லை தப்பிக்கல. ஐயோம்மா, இந்த பக்கமாக போயிடுவோம் கைஸ். இன்னும் மேலே இடிக்கிறது. எப்பா வந்தாச்சு, மேலே வந்தாச்சு. வீடு ரெக்கலாமல் இருக்கு. நல்ல வேலை வீடு ரெக்கார்ட் இல்லைனா. சரி கைஸ், அடுத்த வீடியோ பார்க்க போயிடுவேன். சரி, இன்னும் கொஞ்சம் தோண்டுவோமா? மரக்கட்டை தேவைப்படும். வச்சுப்போம். ஐயோ 21 கிளாஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இடத்துக்கு இது இருக்கா? நம்ம இது பண்ணும்போது 10 நெதருக்கு போகும்போது இந்த இடம் ஞாபகம் வச்சுப்போம்.
ஐயோ பசிக்குது பாவம் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஆக்ஸ் உடச்சிடுவோங்க ஸ்டோனு இந்த வேறுனா ஐயோ விடுங்க பார்க்குறேன் ஸ்டோன் ஷேப்பில் உடச்சிடுவோம் ஃபஸ்ட்டு உடையும் அளவு நம்ம இதை உடச்சிட்டு தான் நம்ம வேலை பார்க்கணும் இன்னும் இருங்க மொத்தம் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு 61 ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம் இன்னும் இந்த சேவல் உடையலை பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இந்த சேவலை உடைச்சிட்டு தான் இந்த மாதிரி வேலை ஓகே ஓப்பன் தர ஐயா அப்பா என்ன கைஸ் சுத்து கண்ணால் பாட்டு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க லூசிஃபிலியோ ஏய் ஊ ஸ்டூபிட் மேன் என் ஜஸ்ட் மேலே எப்படி மேன் முட்டை போடலாம் ஒன்று இறங்குடா கீழே இறங்கு கைஸ் உருங்கின பிறகு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே கைஸ் இந்த இன்னும் வராது அடுத்த பாட்டில் உடச்சிப்போம் எல்லாத்தையும் இப்போ என்ன 40 கிளாஸ் தான் வந்துருக்கு செட்டப் பண்ணுறதுலாம் ரொம்ப நேரம் ஆகிடும் 44 கிளாஸ் தான் வந்துருக்கு சரி இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிப்போம் இருங்க எண்ட் பண்ணிப்போம் இதோட வீடியோ ஓகே கைஸ் இதோட வீடியோ பெரிய டாட்டா பை பாய் சி யூ என்னடா அதுக்குள்ளே எண்ட் பண்ணான்னு பார்க்குறீங்களா இதுதான் கைஸ் இந்த வீடியோனா குட்டி குட்டி வீடியோ தான் 11 நிமிஷம் ஆகிட்டு 11 நிமிஷம் எனக்கே பெருசு சரி இதோட வீடியோ டாடா பை பை சி யூ